ஏண்டா அக்கான்னு சொல்லிட்டு லவ் பண்றேங்கறியே, உனக்கு அறிவு இல்ல? ஏங்க அன்னைக்கு நான் ஐ லவ் யூன்னு சொல்ல தாங்க வந்தேன். அக்கான்னு சொன்னேல்ல? நான் ஐ லவ் யூ தாங்க சொல்ல வந்தேன். அவங்க தான் அக்கான்னு சொல்ல சொன்னாங்க. அக்கான்னு சொன்னேல்ல? ஆமாங்க சொன்னேன். லவ் பண்ற பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டா அதை செய்ய வேண்டியது ஒரு லவ்வரோட கடமை. எப்படிதான் இப்படி எல்லாம் பேசுறாங்களோ? ஹலோ, இதே ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட ஐ லவ் யூ சொன்னா என்னைக்காச்சும் அண்ணனா நானே தம்பியா நானு சொல்லிருக்கோமா? அடுத்த நிமிஷமே ஐ லவ் யூ சொல்றது இல்ல. அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இல்ல. என்னதான் இருந்தாலும் அவன் அக்கான்னு சொன்னது தப்புடா. ஏங்க உங்களை லவ் பண்ற மகேஷ் உங்களை எப்படிங்க கூப்பிடுவான்? சொல்லுங்க, எப்படிங்க கூப்பிடுவான்? சொல்லுங்க. வாங்க போமான்னு கூப்பிடுவா. நான் வாக்கா போக்கான்னு கூப்பிட்டேன். அப்பனா இனிமே சந்தியானே கூப்பிடுறேன். என்னது? இனிமே சந்தியானே கூப்பிடுறேன். ஏய் வாடி போலாம். உன்கிட்ட பேசவே முடியாது. வாங்கடா வாங்க. ஏண்டா பிரபு, நீ காலேஜுக்கு படிக்க வரியா இல்ல பொறுக்க வரியா? இல்ல சார். என்ன இல்ல சார்? நல்ல சார், ஒழுக்கமா இருக்க மாட்டீங்களா? இன்னொரு முறை இந்த பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்க, காலேஜ்ல இருக்க மாட்டீங்க. நீ போமா. நான் சார் டச் பண்ணி பேசாதீங்க சார். என்னது? சின்சியர் லவ் சார். நீ போமா. ஏண்டா அந்த பொண்ணு தான் பிடிக்கல சொல்றல, பின்ன எதுக்குடா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற? நாங்க கூட தான் படிக்கலன்றோம். நீங்க டார்ச்சர் பண்ணல சார். டேய் முடியாதுன்னா விட்டுற வேண்டியதுதானடா சார். என்ன காயற வரைக்கும் கடுகு வெயிட் பண்ணி தான் ஆகணும். காடு காலியா இருந்தா கஞ்சா செடி வளர்த்துருவியோ? அவன் லவ் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க சார். நீ அவனுக்கு என்ன வேலை பாக்குறன்னு தெரியுதாடா உனக்கு? இந்த வர்றா, இனிமே அவன் தப்பு பண்ணா கூட ஓன் டிசியை தான் கிழிப்பேன். போடா. டேய் நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ. சேர்த்து உங்களை பார்த்த கொன்னுடுவ ராஸ்கல்ஸ். மச்சான், நான் கேண்டீன்ல தான் இருக்கேன். சந்தியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க. சந்தியா தனியாக தான் இருக்கா. இப்போ வந்து பேசணும்னு வச்சுக்கோங்க, கரெக்ட் ஆகிடும். இப்போ ஆச்சும் தெரியுதா நீ அவனுக்கு என்ன வேலை பார்க்குறேன்னு? டேய் கோயிங்க இப்போ உனக்கு கஞ்சி ஊற்றி காலேஜுக்கு அனுப்புறது இந்த வெங்காயத்துக்கு தானே? ஏன் திரும்ப திரும்ப வர? ஏன் சந்தியா, உனக்கு தெரியாத நான் எதுக்கு வரேன்னு? எக்ஸாம் முடிஞ்சது ஊருக்கு போயிருவேன். நான் இங்க இருக்க போறது 2 மாசம் தான். நீ வீணா உன் லைஃபை கெடுத்துக்காத. சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது சந்தியா. உன் கூடவே இருக்கணும்னு மட்டும் தான் தோணுது. நான் அப்படி ஒரு எண்ணத்துல உன்கிட்ட பழகல. நான் அப்படிதான் பழகுனேன். இப்படி அடமெண்டா இருந்தா என் மனசு மாறிடும் நினைக்காத. மாறும். நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்போ நான் உன்னை லவ் பண்ணுவேன். நீ என்ன பண்ணாலும் என்னால உன்னை மறக்க முடியாது சந்தியா. சரி நான் கிளம்புறேன்டா. இங்கே இருந்துரு பிரபு. இப்படியே போனா உங்க அப்பா அம்மா எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்பாங்க. கேட்கட்டுமே. என்ன பாக்குற? அந்த ப்ரொஃபசர் என்ன கேட்கல? அவனுக்கு நீ என்ன வேலை பாக்குற தெரியுமான்னு? அப்பெல்லாம் தெரியாத மாதிரி தானே இருந்தேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் நான் உனக்கு புரோக்கர் வேலை தான் பார்த்தேன்னு. அதே மாதிரி ஏன் திரும்ப உனக்கு ஹெல்ப் பண்ண? அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணிடுவான் தான். ஆனா இப்பதானே தெரியுது அது நடக்கவே நடக்காதுன்னு. ஆமா பிரபு, அவன் சொல்றது சரிதான். விட்டுடுறா. டேய் பிரபு, டேய் பிரபு, டேய். என்ன விஷயம் சொல்லு. சந்தியா எங்க? சொல்லுங்க. அவ ஊருக்கு போயிட்டா. ஊருக்கா? ஏன்? அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கல. காரைக்குடி போயிட்டா. ஆறுடைய எழுதானே முகூர்த்தம். நான் கிளம்ப வந்துடுறேன். யார் பங்க படுத்துக்கிறது? ஏந்திரிங்களா? படுக்கூட ஏந்திரு. என்ன பாக்குற? ஓ எவ்வளவு நேரமா தண்ணி எரிச்சிட்டு இருப்ப? முதல்ல பாத்திரத்தை எல்லாம் கழுவு. எங்க கிளம்பிட்டு சந்தியா? ஃப்ரெண்டு வீடு வரைக்குமா? ஏமா நான் வேணா வந்து டிராப் பண்ணிட்டா? வேணாப்பா, நான் ஸ்கூட்டிலே போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு இங்க வந்த? உங்களை பார்த்து சாரி சொல்லி கூட்டிட்டு போகலான்னு தாங்க வந்தேன். எப்ப நீங்க என்ன நடிச்சீங்களோ அப்பவே உங்க மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
இனிமே அந்த மாதிரி எண்ணத்துல நான் பழக மாட்டேன். நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் வந்தேன். வாங்க போலாம். சரி நீ போ, நான் வரேன். இல்ல, நான் போனா நீங்க வரமாட்டீங்க. வீட்ல 2 நாள் கழிச்சு தான் கிளம்புறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உடனே கிளம்ப முடியாது. பரவாயில்ல, நான் 2 நாள் வெயிட் பண்றேன். சேர்ந்தே போவோம். எங்க வெயிட் பண்ணுவ? கோவிலே பஸ் ஸ்டாண்ட்லயே எங்கேயோ தங்கிக்கிறேன். நீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்க, அப்ப போவோம். இங்கே உட்காரு வா. ம்ஹும். பரவாயில்ல, இங்கே வந்து உட்காரு. வேணாங்க. நீ தான் சொன்னல உன் மனசுல அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்லைன்னு. இங்கே உட்காரு வா. சந்தியா, ஒரு நிமிஷம். ஏன் சந்தியா நீ என்ன லவ் பண்ணக்கூடாது? சீரியஸா தான் கேக்குறேன். நீ போய் காரைக்குடியில் உட்காந்துட்டா நான் மட்டும் எப்படி இங்க தனியா இருப்பேன்? அதான் வந்தேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. புரிஞ்சுக்க. அவன் சொன்னானே, நீ எப்படி நம்பி வந்த? அவன் அந்த அளவுக்கு சொன்னான், அதனால வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றான் நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு. இப்ப என்ன பண்ணலாம்? பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? சொல்லு. நாளையில இருந்து அவன் பின்னாடி வரமாட்டான். சந்தியா, ஒரு நிமிஷம். இல்ல, இங்க பாரு. ஒண்ணுதான் சந்தியா. ஆட்டோ, ஆட்டோ, வா வா, நான் சொல்றேன்ல. எங்கம்மா போனோம்? ஏதாவது ஒரு லாஜிக் போ. இறங்கு. போ, போய் ரூம் எடு. ரூம் எதுக்கு? சொன்னேன்ல நான் இல்லாம நீ இருக்க முடியாதுன்னு. போய் ரூம் எடு போ. நான் சொல்றது உனக்கு காதுல விழல. போய் ரூம் எடு போ. ரூம் எடுனா யார் காசு கொடுக்கறது? சொல்லு, யார் காசு கொடுக்கறது? ஏய், ஆமா வந்துரும் பார்த்தா. வந்துரும் வையா. ரூம் வேணும். பேரையும் அட்ரஸ் இதில் எழுதுப்பா. ஏசி இல்லையா? நான் ஏசி தான் இருக்கான். பரவாயில்லையா? வா போலாம். இப்பவும் உனக்கு புத்தி வரல பாத்தியா? எப்படியாவது உன்னை திருத்திடலாம் நினைச்சுதான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். இப்பவும் அப்படியே பேசுறியே. நீ திருந்தவே மாட்டியா? திருந்துறதுக்கு நான் என்ன கொலையா பண்ண? லவ் தானே பண்ண. என்ன மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாத. நீ மாறதுக்கு ட்ரை பண்ண. உண்மையிலே நீ என்ன ரூமுக்கு கூப்பிட்டு இருந்தா கூட நான் வந்திருக்க மாட்டேன் சந்தியா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். சந்தியாவை பார்க்கணும்.
இங்க யாரும் இல்லப்பா, எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க. காலேஜ்ல இருந்து தானே வரேன், 2 நாளா வரல, பாத்துட்டு ஏய், போயிடுறேன் ப்ளீஸ். இல்லப்பா, உள்ள ஜென்ஸ் யாரும் போக கூடாது. அப்ப அவங்கள வர சொல்லுங்க, பாத்துட்டு போயிடுறேன். ஏய், சொன்னா கேட்க மாட்டியா? அந்த பொண்ணே உடம்பு சரியில்லாம படுத்திருக்கு. அதால இப்ப வர முடியாதுப்பா. கிளம்பு. என்னாச்சுண்ணே? தெரியலப்பா. என்னாச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணு வேற ஆஸ்பத்திரி கூப்பிட்டா வரமாட்டேன்னு அழுதுட்டு படுத்திருக்கு. இப்பெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. கிளம்பு, முதல்ல கிளம்புப்பா.